எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ டாபிக் ட்ரிக்னாமெட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் திரிகோணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் குரூப் டி மற்றும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி பேசிக் லெவலிருந்து ஹை லெவல் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தேரம்னா ஒன்றுமே கிடையாது. பித்தாகரஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தேரம் கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ரையாங்கிள், எந்த ஒரு ட்ரையாங்கிள் 90 டிகிரியில் அமைக்க முடியுமோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் அமையுது. ஸோ 90 டிகிரியில் அமைகின்ற முக்கோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைட் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் பித்தாகரஸ் என்ற சயின்டிஸ்ட் ஒரு தியரம் சொன்னார். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இந்த சாஞ்ச சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிய சைடு. ஸோ இந்த பெரிய சைடு என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ணம்னா என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எது கர்ணம், எது எதிர்பக்கம், எது அடிப்பக்கம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஹைப்போடனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது பெரிய சைடுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த 3 சைடுல இந்த ஹைப்போடனிஸ் சைடு தான் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய சைடா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது டீட்டா இருக்கு பாத்தீங்களா, டீட்டா. ஓகேங்களா? ஸோ டீட்டாவோட மதிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணாமினா இந்த சைடு தான் எதிர்பக்கம் அப்படின்றத நீங்க குறிச்சிடக்கூடாது. டீட்டா எங்க இருக்கோ அந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட்ல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் மீதி இருக்கிற பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அல்லது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க, இல்ல அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி வேணா மென்ஷன் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது கரெக்டா வருதோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 பக்கம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுல முதல் பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடனிஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல கர்ணம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டீட்டாவுக்கு ஆப்போசிட்ல, ஓகேங்களா, டீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த 2 பக்கம் முடிஞ்சு போச்சுன்னா மீதி இருக்கிற பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அடிப்பக்கம்னு சொல்லலாம், இல்ல அடுத்துள்ள பக்கம்னு சொல்லலாம். அதுதான் பேஸ் அல்லது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப பித்தாகரஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போடனிஸ் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பக்கம், ஒரு செங்கோண முக்கோணத்தின் பெரிய பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பக்கத்தின் ஸ்கொயர், ஓகேங்களா, ஹைப்போடனிஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஆப்போசிட் மற்ற 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இது ஆல்ரெடி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. நார்மல் பித்தாகரஸ் தேரம் தான். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஸோ இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி இருக்கிறதுல பெரிய சைடு எதுவோ அதை தான் நம்ம ஹைப்போடனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணி, ஓகேங்களா, ஈக்குவல் டு மற்ற 2 பக்கம் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா என்னவா மாறும், ரூட்டா மாறுமா? ஸோ இதுதான் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் கண்டுபிடிச்சாரு. ஹைப்போடனிஸ் வேணும்னா ஹைப்போடனிஸை கண்டுபிடிக்கலாம், இல்ல ஆப்போசிட் சைடு வேணும்னா இந்த அட்ஜசன்ட் சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டு ஸ்கொயர் ரூட்டா மாத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹைப்போடனிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ சப்போஸ் நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க,
ஹைப்போட்டனிஸ் சைடு வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த அட்ஜசன்ட் சைடை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரா மாறி போயிடும். ஸோ இதுல இருந்து நீங்க ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ரூட் ஆஃப் பெரிய பக்கத்தின் ஸ்கொயர் மைனஸ் ஓகேங்களா அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் உங்ககிட்ட அட்ஜசன்ட் சைடு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா அட்ஜசன்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட் சைடை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸா மாறுமா? ஸோ ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுல இருந்து அட்ஜசன்ட் சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் ஆஃப் பெரிய பக்கத்தின் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். ஓகேவா, ஸோ பித்தாகரஸ் தேரம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகேங்களா நீங்க எந்த பக்கம் கேட்டாலும் உங்களால சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ பித்தாகரஸ் தேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு ஹைப்போட்டெனிஸ், கர்ணம் என்பவர் யாரு, ஓகேங்களா. அடுத்தது எதிர்பக்கம் எந்த சைடு இருக்கும், ஓகேங்களா. டீட்டாவுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்துல கோணத்திற்கு எதிர்பக்கத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். மீதி அந்த ரெண்டு பக்கம் போக மீதி இருக்க பக்கத்தை வந்து அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பேஸ் அல்லது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பித்தாகரஸ் தேரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனா நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. sin theta is equal to opposite divided by hypotenuse. ஓகேங்களா, cos theta is equal to adjacent divided by hypotenuse. நான் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் மென்ஷன் பண்ண போறேன். நீங்க வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் அப்படின்றது மீனிங். ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு, அடிப்பக்கம் அல்ல அடுத்துள்ள பக்கம் அப்படின்றது மீனிங். ஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம் நம்ம சொல்லும். ஹெச்னா என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டெனிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் முழுக்க நான் எல்லாமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் மென்ஷன் பண்ண போறேன். ஸோ தமிழ்ல வேணுன்றவங்க அதில் அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணிக்கோங்க. ஸோ ஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம், ஹெச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ணம், ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம். ஸோ அதை மட்டும் நீங்க தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக்கை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்றேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், OAO டிவைடட் பை HHA. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சைன் தீட்டா. ஓகேங்களா, ஸோ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ். நெக்ஸ்ட் டான் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ இப்போ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா, கொசிகன் தீட்டா கேட்டாங்கன்னா அப்படியே ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை ஆப்போசிட் சைடு போட்டுடலாம். நெக்ஸ்ட் சீக்கன் தீட்டா கேட்டாங்கன்னா ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் காட் தீட்டான்னு கேட்டாங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடுன்னு போட்டுடலாம். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OAO டிவைடட் பை HHA. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சு இப்போ பாருங்க O டிவைட் பை ஹெச்ங்களா. ஸோ O டிவைட் பை ஹெச்னா என்ன சொன்னேன்? சைன் தீட்டான்னு சொல்லணும். ஸோ O டிவைட் பை ஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க A டிவைட் பை ஹெச்னு கேட்டிருக்காங்க. ஸோ A இங்க இருக்கு, ஹெச் இங்க இருக்கு. ஸோ A டிவைட் பை ஹெச்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாங்களா. ஸோ ரெண்டாவது வரத்து காஸ் தீட்டாங்களா. நெக்ஸ்ட் O டிவைட் பை A. ஸோ O வந்து இங்க இருக்கு, A வந்து இங்க இருக்கு. ஸோ O டிவைட் பை A என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் தீட்டா. ஓகேங்களா, ஸோ இன்னொரு சின்ன விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை கொசிகன் தீட்டான்னு சொல்லுவோமா. ஸோ அப்படியே வைஸ் வேர்ஸ். ஓகேங்களா, ஸோ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசிகனோட தலைக்கீழ், கொசிகனோட தலைக்கீழ் வந்து சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேங்களா, 1 பை சைன்னாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அதே போல சீக்கன் தீட்டாவோட தலைக்கீழ் என்ன? சீக்கன் தீட்டாவோட தலைக்கீழ் வந்து 1 பை காஸ் தீட்டா, இல்லைன்னா 1 பை சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் 1 பை காட் தீட்டா என்ன சொல்லுவீங்க? 1 பை காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டான்னு சொல்லுவீங்களா. அதாவது டான் தீட்டாவுடைய தலைக்கீழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. இப்போ இங்க பாருங்க இதோட தலைக்கீழுங்களா A டிவைட் பை ஓன்னு இருக்குங்களா. ஸோ இப்போ இதை வந்து டான் தீட்டாவோட தலைக்கீழ் வந்து காட் தீட்டான்னு போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட் இதை பாருங்க H டிவைட் பை A அப்படியே தலைக்கீழ மாறி இருக்கு. அப்போ காஸ் தீட்டாவோட தலைக்கீழ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டாங்களா. ஸோ சைன் தீட்டாவுடைய தலைக்கீழ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலனா டைரக்டா ஃபார்முலா பாருங்க H
h டிவைட் பை ஓன்னு கேட்டாங்க. ஸோ h வந்து இங்க இருக்கு, o வந்து இங்க இருக்கு. ஸோ h டிவைட் பை o யாருன்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. நெக்ஸ்ட் h டிவைட் பை a, h வந்து இங்க இருக்கு, a வந்து இங்க இருக்கு. ஸோ h டிவைட் பை a யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து இங்க இருக்கு, ஆப்போசிட் சைடு வந்து இங்க இருக்கு. ஸோ a டிவைட் பை o என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஸோ இந்த டேபிள் மட்டும், இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. OAO டிவைடட் பை HHA. ஓகேங்களா? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா. இந்த சைன் தீட்டாவுடைய தலைக்கீழ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொசிகன். இந்த காஸ் தீட்டாவோட தலைக்கீழ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன். இந்த டேன் தீட்டாவுடைய தலைக்கீழ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் வந்து எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா டேன் தீட்டா. நெக்ஸ்ட் கர்ணம் டிவைட் பை எதிர்பக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா கொசிகன் தீட்டா. கர்ணம் டிவைட் பை அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீக்கன் தீட்டா. அதுக்கு அடுத்தது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை அடிப்பக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா காட் தீட்டா. ஓகேங்களா? ஸோ தமிழ்ல வேணுன்றவங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ப்ராப்ளம்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 90 டிகிரின்னு வந்துட்டாலே அது பேர் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் சொல்லணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹைப்போட்டனிஸ், கர்ணம்னா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்ணம் இதுல இருந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கர்ணம்னு சொல்லுவோமா? ஸோ இவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம்னு சொல்லுவோம். ஏன் கர்ணம் சொல்றோம்? இவரு தான் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கார். அப்ப கர்ணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருங்களா? ஸோ இதை சென்டிமீட்டர்னு வச்சுப்போம், 5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஓகே, இதை 3 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம், இதை 4 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஸோ இப்போ கர்ணம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுனா என்ன? எதிர்பக்கங்களா? ஸோ எதிர்பக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஏனோதானன் எடுத்தோடனே இதுதான் எதிர்பக்கம் நீங்க சொன்னீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயுமே டீட்டா எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ டீட்டாவுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அந்த பக்கத்தை தான் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவுடைய எதிர்பக்கம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதாவது ஆப்போசிட் சைடு அல்லது எதிர்பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ப எதிர்பக்கத்தோட மதிப்பு எவ்வளோ? 3 சென்டிமீட்டருங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டீட்டா வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால டீட்டாக்கு ஆப்போசிட் வந்து இந்த சைட்ல வந்தது. ஓகேவா? ஸோ ஹைப்போட்டனிஸ் எப்பயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இருக்கிறதுல எது பெரிய சைடுன்னு பார்த்து இல்லைன்னா சாஞ்சிருக்கிற சைடு எதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படி அதுலேயும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் கர்ணம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 1 டிகிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டீட்டா ஒரு கோணத்துக்கு எதிர்பக்கத்துல யார் இருக்காங்களோ அந்த பக்கத்தை தான் நீங்க எதிர்பக்கம்னு சொல்லணும். மீதி ஓகேங்களா? கர்ணம் முடிஞ்சு போச்சு, எதிர்பக்கம் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறவர் யாரு? இவர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இவரை நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் சொல்லுவோம். ஸோ அடிப்பக்கத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டருங்களா? ஸோ அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல யாரு வந்து கர்ணம், யாரு வந்து எதிர்பக்கம், யாரு வந்து அடிப்பக்கம் என்பது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே படிச்சாச்சு. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில அதை தான் படிக்க போறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்பது ஒரு பார்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. டயக்ராம் கூட அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ டயக்ராம் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? டயக்ராம் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை கொடுக்கலனாலும் நீங்கள் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரினால நீங்க என்ன ட்ரையாங்கிள் வரையணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணுமா? ஸோ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டாங்க? ஏபிசி, நீங்க எதை பிசி எங்க வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்ப இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற யார் இருப்பாரு? ஹைப்போட்டனிஸ் இருப்பாங்களா? ஸோ ஹைப்போட்டனிஸ்னா கர்ணம் வந்து இருப்பாருங்களா? ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல கர்ணம் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சைடு ஏபி. ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏசியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனில் சைன் தீட்டா கொசிகன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சைன் தீட்டாவுக்கும் எனக்கு தெரியும், ஓ டிவைட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு தெரியுமா. ஸோ கொசிகன் தீட்டா இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா. சைனோட தலைக்கீழ் தான் யாரும் பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா அல்லது ஹெச் டிவைட் பை ஓன்னு போடலாமா. சப்போஸ் இது உங்களுக்கு டைரக்டா தெரியலனா டைரக்டாவே நீங்க என்ன பண்ணும், ஓ ஏ ஓ டிவைடட் பை ஹெச் ஹெச் ஏன்னு போடுவீங்களா. ஸோ சைன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ டிவைட் பை ஹெச்ங்களா. ஸோ சைன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ டிவைட் பை ஹெச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சைனோட தலைக்கீழ் தான் யாரும் பார்த்தீங்கன்னா கொசிக்கனுங்களா. ஸோ கொசிக்கன் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹெச் டிவைட் பை ஓன்னு போட்டாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட். ஸோ டீட்டாவோட மதிப்பு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடை வந்து நீங்க டீட்டாவா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கொஸ்டின்ல டீட்டா வந்து மென்ஷன் பண்ணலன்னா எப்பயுமே ஸ்டாண்டர்டா இந்த சைடை வந்து நீங்க டீட்டாவா எடுத்துக்கோங்க. அப்போ இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு என்ன ஆப்போசிட் சைடுங்களா. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போட்டனிஸ் நமக்கு தெரியாது. ஸோ ஹைப்போட்டனிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹைப்போட்டனிஸ் தான் பிகாஸ் ஹைப்போட்டனிஸ் வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஹைப்போட்டனிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே போச்சுன்னா மீதி இருக்கிற பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோமா. ஸோ அட்ஜசன்ட் சைடோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்பக்கம், இது வந்து கர்ணம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தேரம் என்ன, ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த பெரிய பக்கத்தின் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கத்தின் ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமம் அப்படின்றது தான் பித்தாகரஸ் வந்து சொன்னார். அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். இப்போ பாருங்க நம்ம கிட்ட ஹைப்போட்டனிஸ் தான் தேவை. ஸோ அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஆப்போசிட் வந்து 5 ஸ்கொயரு, அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயரு. ஸோ இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 25 + 144. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 169 வருமா. ஸோ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ ஹெச்சோட மதிப்பு இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகேங்களா, 169க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா. ஸோ அப்போ ஹைப்போட்டனிஸோட மதிப்பு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஹைப்போட்டனிஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க நம்ம கிட்ட ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஹைப்போட்டனிஸ் இருக்கு. ஓகேங்களா. கர்ணம் இருக்கு, எதிர்பக்கம் இருக்கு, அடிப்பக்கம் இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம்களா. ஸோ எதிர்பக்கத்தோட மதிப்பு என்ன, எதிர்பக்கத்தோட மதிப்பு வந்து 5, கர்ணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ 5 டிவைட் பை சைன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பை 13ங்களா. ஸோ கண்டிப்பா இது கிடையவே கிடையாது, இதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொசிகன் தீட்டா கேட்டிருக்காங்களா. ஸோ கொசிகன் தீட்டா நீங்க ஃபார்முலாலாம் அப்ளைவே பண்ண தேவையில்லை. சைன் தீட்டா என்ன இருக்கோ அதோட தலைக்கீழ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. அப்போ இங்க 5/13 இருந்ததுன்னா இங்க 13 டிவைட் பை 5 இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ராப்ளம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, சைன் தீட்டாவோட மதிப்பு வந்து 3/5ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஏனில் காஸ் தீட்டா அண்ட் டேன் தீட்டா இந்த டயக்ராம்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஸ்டின் வந்து இது மட்டும் தான் கொடுப்பாங்க. சைன் தீட்டாவோட மதிப்பு வந்து 3/5 எனில் காஸ் தீட்டாவும் டேன் தீட்டாவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும், சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ்னு உங்களுக்கு தெரியுமா, அல்லது இதை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க, எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம்னு சொல்லுவீங்களா. ஸோ இது உங்களுக்கு டைரக்டாவே தெரியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா சொல்லியிருக்கேன், OAO டிவைடட் பை HHA நம்ம பார்த்துருக்குமா. ஸோ சைன் தீட்டா இந்த முதல்ல இருக்கிறவரு தான் சைன் தீட்டா, O டிவைட் பை H தான் யாரும் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாவோட மதிப்பு வந்து ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ் ஈக்குவல் டு 3 டிவைட் பை 5. ஓகேங்களா. அப்போ ஆப்போசிட்டோட ஓகேங்களா இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹைப்போட்டனிஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.
நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிங்களா. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ்னு சொல்லுவோம், அல்லது தமிழ்ல வந்து கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன தெரியும், ஆப்போசிட் சைடு. ஸோ டீட்டா மென்ஷன் பண்ணலாம், டீட்டா வந்து டேரக்டாவே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ 3 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, பித்தாகரஸ் தேற்றம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ பித்தாகரஸ் தேற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். ஸோ ஹைப்போடெனிஸோட ஸ்கொயர் வந்து எனக்கு தெரியும். ஓகேங்களா. 5 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் எவ்வளோ 3 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 பிளஸ் இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயர் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 9 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸா மாறும். ஸோ 25ல 9 போச்சுன்னா 16ன்னு வருமா. ஸோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும். ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வருமா. ஸோ பித்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்ல இருந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட் 16 மாறும். ஸோ ரூட்டுக்கு 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4ன்னு வரும். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சைடு இதுதான் அட்ஜசன்ட் சைடு அல்லது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, 4ன்னு கண்டுபிடிச்சாச்சுங்களா. ஸோ இப்போ நமக்கு 3 பக்கமே இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, ஹைப்போடெனிஸ் இருக்கு, அட்ஜசன்ட் இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ் தீட்டாவும் டேன் தீட்டாவும் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஃபார்முலா எழுதுனீங்கன்னா OAO டிவைடட் பை HHAங்களா. ஸோ காஸ் தீட்டா எந்த இடத்துல வருவாரு, இந்த இடத்துல வருவாருங்களா. அப்போ காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனிஸ்ங்களா. ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து எவ்வளோ, அட்ஜசன்ட் சைடு வந்து 4. ஓகேங்களா. ஹைப்போடெனிஸ் வந்து 5. ஸோ அப்போ காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4/5. நெக்ஸ்ட் வந்து டேன் தீட்டா. டேன் தீட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேன் தீட்டா, ஆப்போசிட். ஓகேங்களா. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் சொல்லலாமா. ஸோ ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, ஆப்போசிட் சைடு வந்து 3 சென்டிமீட்டரு, அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் டேன் தீட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4. ஓகேங்களா. ஸோ அப்போ 4/5, 3/4 தான் ஆன்சர். 4/5, 3/4. ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கொசிகன் ஏ இஸ் ஈக்குவல் டு √13 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சைன் ஏ என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொசிகன் ஏவை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. கொசிகன் ஏ இஸ் ஈக்குவல் டு √13 டிவைடட் பை 1ன்னு எழுதலாமா. ஸோ கீழே 1 இருக்கிறதான் அர்த்தமா. ஸோ கொசிகனுக்கான ஃபார்முலா என்ன, OAO டிவைடட் பை HHAவா. ஸோ கொசிகனுக்கான ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, கொசிகனுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஹைப்போடெனிஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடுன்னு போடுவீங்களா. ஸோ கொசிகனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. ஸோ அப்போ கொசிகனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ் டிவைடட் பை ஆப்போசிட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா √13 டிவைடட் பை 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம், இது வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ் இருப்பாரு. ஸோ தமிழ்ல வந்து கர்ணம் இருப்பாரு. ஸோ கர்ணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13ங்களா, √13ங்களா. நெக்ஸ்ட் வந்து எதுவுமே டீட்டா மென்ஷன் பண்ணலாம், டீட்டாவை இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருப்பாருங்களா, அல்லது எதிர்பக்கம்னு சொல்லுவாங்களா. ஸோ எதிர்பக்கத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த அடிப்பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கிலீஷ்ல வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடிப்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாமா. ஸோ ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயருங்களா. ஸோ ஹைப்போடெனிஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √13 ஹோல் ஸ்கொயர், ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹோல் ஸ்கொயரு, அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ 13. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா சேம் அதே 1 தான். இது ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து போச்சுன்னா -1 மாறிடும். ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 - 1. அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12ங்களா.
ஸோ அட்ஜசன்ட்டோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா √12. ஓகேங்களா, √12. இப்போ வந்து நம்ம கிட்ட என்னென்ன வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு தெரியும் 1ன்னு தெரியும். ஹைப்போட்டனிஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், √13 தெரியும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு என்ன தெரியும், √12 தெரியுமா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த √12 இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஆப்ஷனில் எங்கேயுமே √12 கொடுக்கவே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த √12 நீங்கள் வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 எழுதலாமா. இந்த √12 4 × 3 எழுதலாமா. ஸோ இந்த 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 2 √3 எழுதலாமா. ஸோ அட்ஜசன்ட் சைடை இப்படியும் சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு வேல்யூல எது நமக்கு வருதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டீட்டான்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ஏன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து ஏவா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஏ பி சி என்பது ஒரு ட்ரையாங்கிள், பி கிட்ட 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டாவை தான் என்ன சொல்லுவோம்னா சைன் ஏ. ஓகேங்களா, ஸோ ஏ என்பது டீட்டான்னு சொல்லலாம். ஓகேங்களா, எந்த ஒரு வேரியபிள் கூட அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க சைன் ஏவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸுங்களா. ஸோ எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். தமிழ்ல வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம்னு சொல்லுவாங்களா. ஸோ எதிர்பக்கம் நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, எதிர்பக்கம் வந்து 1. ஸோ கர்ணத்தோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா √13ங்களா. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் ஏக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1/√13ங்களா. ஸோ இது ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஏ வந்து கேட்டிருக்காங்களா. ஸோ காஸ் ஏவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ். இதை தானே நம்ம காஸ் ஏன்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ் இதை தான் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. ஓகேங்களா, ஸோ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் டிவைடட் பை கர்ணம்னு சொல்லுவோமா. ஸோ அடிப்பக்கம் வந்து எவ்வளோ, அடிப்பக்கம் வந்து √12 எங்கேயுமே ஆப்ஷன்ல இல்லை. ஸோ √2 டிவைட் பை 2√3 டிவைட் பை கர்ணத்தோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா √13. ஸோ கண்டுபிடிச்சாச்சு 1/√13, 2√3/√13. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தானே கரெக்டான ஆன்சர். ஆமாம், ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது, பிகாஸ் இந்த இடத்துல √3 தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அது அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4வது ப்ராப்ளம் சைன் சி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது வந்து எதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சைன் சி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ட்ரையாங்கிள் வந்து ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ சைன் சினா என்ன, சி கிட்ட இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ இதை தான் என்ன சொல்லணும்னா சி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டீட்டாவை தான் சி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்த நீங்க டீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்க சைன் சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க இந்த சைடு இருக்கிறவர் வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவீங்களா. ஸோ இந்த சைடு இருக்கிறவர் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஹைப்போட்டனிஸ்னு சொல்லுவீங்களா. ஸோ இந்த சைடு இருக்கிறவர் நீங்க என்ன சொல்லுவீங்க, அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ் ஏ வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்னா என்ன, அட்ஜசன்ட்னா என்ன, மூணு பக்கத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, sin c is equal to 3/5 கொடுத்துட்டாங்க. ஸோ சி கிட்ட இருக்கிறவர் தான் டீட்டா. ஸோ இப்போ பாருங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ் ஃபார்முலாங்களா. ஸோ நம்ம கிட்ட ஆப்போசிட் இருக்கு, ஹைப்போட்டனிஸ் இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா, ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயருங்களா. ஸோ ஹைப்போட்டனிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு 5 ஸ்கொயரு, ஆப்போசிட் சைடும் நம்ம கிட்ட இருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரு, அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 25, இந்த 9 அந்த சைடு வந்ததுன்னா -9 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்களா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஏவோட அட்ஜசன்ட் சைடோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அக்கார்டிங் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆப்போசிட் சைடு வந்து 3 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போட்டனிஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜசன்ட் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா காஸ் ஏ. ஓகேங்களா, அதாவது ஏ கிட்ட ஆகிற ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் இருந்து காசோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் நான் என்ன சொன்னேன், ஹைப்போட்டனிஸ்னு சொன்னா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா காஸ் ஏ, இதுதான் ஏபிசியோட ட்ரையாங்கிள். ஸோ காஸ் ஏ வந்து ஏ கிட்ட இருக்கிறத தான் நீங்க கோணமா எடுத்துக்கணும். ஸோ கோணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோமா, இதை வந்து என்ன சொல்லுவோம் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ இங்க பாருங்க ஆப்போசிட் சைடோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,
ஹைப்போடெனிஸோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5, அட்ஜசன்ட்டோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3. அப்படியே உல்டாவா மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல யாரை கேட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது வெறும் காசு, கேட்கப்பட்டதும் ஏல தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது டீட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஒரு கோணம், ஆன்சர் வந்து ஒரு கோணத்துல கேட்டாங்கன்னா தெளிவா பார்த்து படிச்சு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சைட்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஏவா. ஸோ காஸ் ஏவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போடெனிஸுங்களா. ஸோ ஓ போட்டிங்கன்னா ரெண்டாவதா வரும். ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் சைடு இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ 3 டிவைட் பை ஹைப்போடெனிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 3 டிவைட் பை 5 தான் கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏலே அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போ 4 டிவைட் பை 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ போட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? பிகாஸ் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது சைன் சி, இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது வந்து காஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதாவது ஏபிசி. ஓகேங்களா? இப்போ சைன் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ கிட்ட இருக்கிறது தான் நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டீட்டான்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவரு வந்து ஆப்போசிட் சைடு மென்ஷன் பண்ணுவீங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற ஹைப்போடெனிஸ் மென்ஷன் பண்ணுவீங்க, மீதி இருக்கிற பக்கத்தை அட்ஜசன்ட் சைடு மென்ஷன் பண்ணுவீங்க. அதே ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏபிசின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சைன் சி கேட்குறாங்க. சினா என்ன சொல்லணும், சைன் சி கிட்ட இருக்கிறது தான் நீங்க ஆங்கிளா எடுக்கணும். இப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைப்போடெனிஸ் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஆல்ரெடி டைம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து போட முடிஞ்சா ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். காட் எக்ஸுக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த சம்மையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை. ஸோ இந்த சமயம் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக 3 சம் இருக்கு. ஸோ 3 சமயம் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் போட முடிஞ்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.